ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு லைட்டாக விட்டுடுச்சு. சூடாக எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ பனங்கிழங்கு நிறைய போய் பக்கத்தில் இருக்க மரத்துக்கு அடியில் நிறைய கொட்டையெல்லாம் போட்டு புதைச்சி வச்சுருந்தாங்க. கழனிக்காரங்கிட்ட கேட்டு நிறைய பறிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பசித்தவனுக்கு பனங்கிழங்கு உடனே பசியை போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த மழையில் இந்த ஸ்நாக்ஸ் என்னோடய பசியை போக்குச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். பனங்கிழங்கு நிறைய இரும்பு சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நார் சத்து இருக்கிறதால மலச்சிக்கலை நல்லாவே போக்கும். ஸோ வாங்க இப்போ எல்லா மண்ணையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படியே கழுவி எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் மட்டும் எடுத்து வேக வைக்க போகிறேன். இவ்வளவும் என்னால் சாப்பிட முடியாது. ஸோ இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இதை நிறைய விதமாக சாப்பிட்லாம். நான் இப்போதைக்கு உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாதான் அது ரொம்ப நல்லது. குக்கர்லலாம் போட்டு வேக வைக்கவே கூடாது. இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே குக்கரில் வேக வைக்கிறீங்க. ஸோ இது மேலே மூடி போட்டு மூட முடியாது தான். பெரிய தட்டு எதனா இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஆவிலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த கொம்பு வரைக்குமே அழகாக வெந்து வந்துடும். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இருக்காது. எந்த அளவுக்கு வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பனங்கிழங்கு கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க. ஸோ எனக்கு இப்போ இந்த மழையில் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சுட சுட எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பனங்கிழங்கை இந்த மாதிரி வேக வச்சுட்டு நறுக்கிட்டு துண்டு துண்டாக ஆக்கி வெயிலில் காய வச்சுட்டு அது கூட நீங்கள் கருப்பட்டி போட்டு இடித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நமக்கு எல்லா சத்துமே கிடைக்கும். ரொம்பவே அவ்வளோ ஒரு நல்ல சத்து நிறைஞ்சது. சில சமயம் இது கொஞ்சம் வாயு தொல்லையாக இருக்கிறதால நம்ம இதில் பூண்டு மிளகு போட்டு சாப்பிடணும். ஸோ வாயு தொல்லை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கவங்க சாப்பிடுங்க. இரும்பு சத்து அதிகமாக நிறைந்தது பனங்கிழங்கு. ஸோ உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ சூடாக உரிச்சு பாப்பாவோட கை தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.